பரிசுத்த ஜனத்துக்கு கொண்டாட்டமாக கர்த்தர் நமது நாவிலே துதியை வைத்திருக்கிறபடினாலே எல்லோருமாக இந்த வேளையிலே சங்கீதம் 148 சகோதரியோடு சேர்ந்தே வாசிப்போம். சங்கீதம் 148 சகோதரி வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா வசனங்களையும் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 148 Psalms 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீதத்தில் எல்லாமே அவரை துதிக்கும்படியாக இந்த இதில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் துதிக்கணும் என்று சொல்லி எல்லாம் வானத்தில் இருக்கிறது, பூமியில் இருக்கிறது, சமுத்திரத்தில் இருக்கிறது, ஒவ்வொன்றும் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, உனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன், கர்த்தருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமம் ஒன்றையே தொழுது கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுவதை தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பின் ஆவியானவரே, இந்த நேரத்தில் இந்த இடத்திலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய தாளந்துகளால் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறது ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும் துதித்து பாடவும் நீங்க எங்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை நீங்க மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்க ஊழியம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வறுமையோடு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து வரும்படியாக எங்களை தாழ்த்தி குணத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை வரப்பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லோரும் இந்த பாடலை உணர்ந்தவர்களாக, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, தாவீது ராஜா எப்படியாக தன் ஆத்மாவோடு பேசினாரோ, ஒவ்வொருவரும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். நாம் சிறு வயது தொடக்கம் பிறந்தது முதல் இதுவரைக்கும் எவ்வளவு நன்மைகள், எண்ணில் அடங்காத நன்மைகளை அவர் செய்திருக்கிறாரே. அந்த தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை நாம தொழுது கொள்வோம். எவ்வளவுக்கு அதிகமாக நாம அவரை துதித்து ஆராதிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக அந்த பரத்தில் இருந்த நன்மையான ஈவினாலே நிச்சயமாக அந்த ஈவு இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்ல தேவன் அந்த தேவன். Thank you Lord. Hallelujah. Jesus.
தூக்கி ஒப்பு கொடுத்தவர்களாக Jesus. இந்த நாத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. இந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. திரும்பவும் தூதரிலும் மேலாய் உயர்த்தி
கரங்களை தட்டி ஓ ரபா சாந்தரபா ஹalleluya அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் கரங்களை தட்டி Oh Jesus, thank you Lord. அவரை ஒரு நிமிடம் துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் போதாது எங்களுக்கு எல்லாவற்றையும் நினைக்க. கர்த்தரை பெரிய சத்தத்தோட எவ்வளவுக்கு அதிகமாக நாம சத்தத்தை உயர்த்தி அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் அவரிடம் இருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவீங்க. Thank you Lord. Hallelujah. ரபா சாந்த ரபா hallelujah. Thank you Lord. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டிக்காமல் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி தன்னுடைய புத்திரனாக புத்திரிகளாக எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விசேஷித்தவர்களாக அவர் தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே அவர் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே முன்குறித்து ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த தேவனை நாம உற்சாகமாக நாங்க பாடி துதிக்க வேண்டும். ஓ ரபா சாந்தரபா முழு பலத்தோட முழு ஆன்மாவோட ஆண்டவரே முழு மனதோட நாம அவரை துதிக்க வேணும். எங்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை எல்லாம் இங்கு நினைக்கவே வேணாம். நாம இங்க வந்திருக்கிறது அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை ஆராதிக்க. ஓ ரபா சாந்தரபா அந்த தேவனை மாத்திரம் அந்த கிடைக்கிற நேரத்திலே ஒரு நிமிடமும் நாங்கள் வீணாக்காதபடிக்கு அந்த தேவனுக்கே அவரை உயர்த்தி நாங்க பாடுவோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை
Hallelujah. Oh la karashadara hallelujah. Thank you Lord ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. Hallelujah. கனத்துக்கு பாத்திரர் நீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. வல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுகிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ லபரா சந்தரப ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து தூதர்களும் உம்மை ஆராதித்து துதிக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா இயற்கைகளும் உம்மை துதிக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பிரபுவே பெரியவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த பாடலை ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவரையே துதி என்று சொல்லி எப்பவும் நாம இந்த நாளில என் ஆத்துமாவை நாங்க தட்டி எழுப்புவோம். ஸ்தோத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது ராஜா எப்படி பேசினாரோ அதே போல நம்முடைய ஆத்துமாவோடு நாம பேசி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அடுத்த பாடலை உற்சாகத்தோட எல்லாரும் சேர்ந்து நாம பாடுவோம். Thank you Lord. Thank you.
கொடுப்போம். முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுப்போம். Yes, thank you Lord. நன்றி ஆண்டவரே. எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. எங்களை அர்ப்பணிப்போமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏங்கிக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. Oh, Jesus. அர்ப்பணிப்போமா? கரங்களை தூக்கி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏங்கிக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏங்கிக் கொள்ளும், என் இதயம் நீங்க வாசம் செய்யும். கர்த்தாவும் காலத்திலே நான் களிமண் போலானேன். உன் இஷ்டம் போல் வரைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே, ஆண்டவரே, நான் களிமண்ணோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு விரும்பிய பாத்திரமாக நீங்க என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே. Thank you Lord. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய ஆண்டவரே என்னை குறித்து நீங்க என்ன மனதிலே வைத்திருக்கிறீங்களோ, என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அது மாத்திரம் தான் ஆண்டவரே. என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹோரி பஷாதரபா. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளிலே பிரியமாயிருங்க ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஆன்மின் கிருபை, இரக்கம், தயவு, காருண்யத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாங்கள் இன்றைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விடுதலையை பெற்று செல்லுகிறவர்களாக ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உமக்காக ஓடுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களோடு கூட இருந்தீங்க. உடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவை நிரப்பின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கன மகிமை உங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. இந்த காணிக்கை வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர் ஆண்டவரே கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வெறுங்கையோடு வராதபடிக்கு ஆண்டவரே என் தகப்பனே நீங்க எங்களுக்கு கொடுத்ததில் இருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். உங்களை ஆண்டவரே கர்த்தாவை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆண்டவரே உம்முடைய நன்மையை வருஷிக்க ஆண்டவரே அப்பா தகப்பனே இறைஞ்சுகிறோம் ஆண்டவரே. கொடுக்க முடியாத பிள்ளைகள், வேலையில்லாத பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இந்த மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் வெகு சீக்கிரமாக போதகரிடத்திலே இந்த பிரசங்க பீடத்தை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இந்த வேளையிலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாரத்திலே திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து அன்போடு கூட எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இருந்தால் இங்கு அநேக பிள்ளைகள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை கரம் தட்டி வாழ்த்துவோம். சகோதரி வசந்தி அவர்கள் வந்து அப்படியே நில்லுங்க. அதே போல் அதே நேரத்தில் இந்த நாளிலே நமது மத்தியிலே சகோதரர் ஜான் என்று சொல்லி மேலே வாங்க சிஸ்டர், பர்மிங்ஹாம்லேருந்து நான் அவரை 2012 பார்த்துருக்கிறேன். அங்கு ஏலிம் திருச்சபையிலே நல்ல அருமையாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு சகோதரன். அவர் வந்து தன்னுடைய ஃபிசியோதெரப்பி எக்ஸாமுக்காக அவர் நியூசிலாந்து வந்துட்டு ஆன் த வே விசிட்டில் இங்கே வந்து போகிறார். ஆல்வின் செபாஸ்டி அண்ட் ராபர்ட் அவங்களோடு கூட வேலை செய்தவர், ஒன்றாக இருந்தவர், நல்ல அருமையான சகோதரர். எங்கள் பிரதர் ஜானை பார்க்கலையே. இயேசுவின் நாமத்தில் நல்ல கீபோர்டு வாசிக்கிற கிருபை பெற்ற அன்பு சகோதரன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம், சீக்கிரம் இங்கே வந்து சேரணும்னு சொல்லி கரங்களை தட்டி அவரையும் வரவேற்போம். அவரோடு கூட இந்த இடத்துல வந்துட்டு பிரீதா ஜெரானி கோர்க்கி என்று சொல்லப்படுகிற அன்பு பிள்ளைகள் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தில் அவங்களையும் வாழ்த்துவோம். அவங்களுடைய கசின், தே ஆர் வெரி குட் பீப்புள், காட் பிளஸ் தம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் சகோதரி பியா சிஸ்டர் அவர்களும் சில ஜெப குறிப்புகளை கொடுத்துருக்கிறாங்க. இந்த வேளையிலே இவர்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாகவும் அதே நேரத்தில் நம்முடைய சபையின் குறிப்புகளுக்காக சுருக்கமாய் சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி, சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் உம்முடைய கிருபைக்காய் உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே, விசேஷமாய் கர்த்தாவே, இந்த கிழமையிலே கர்த்தாவே, தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறோம் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கடந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே நீர் கிருபையாய் வழி நடத்தியது போல சுவாமி, இந்த புதிய வருடத்திலும் கர்த்தாவே புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் நீர் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய அபிஷேகத்தினாலே நன்மையினாலும் நீர் அதிகமாய் நிரப்பி கர்த்தாவே உம்முடைய நன்மைகளை பிள்ளைகள் காணும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை சபை போதருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ தந்த அந்த போதரின் போது கர்த்தாவே நீ தாமே கிருபையாய் இருந்து கர்த்தாவே இன்னும் அதிகமாய் நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நீர் உறுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்காய் கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தாவே கர்த்தர் தாமே அவரை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே சுவாமி எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த போதர் சாமுவேல் ராஜுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்காய் கர்த்தாவே ஆரோக்கியமான வசனங்களை பகுத்து போதிக்கும்படியாய் கர்த்தாவே உலகமெங்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தாவே தேவரே தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகளை தேவரீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சைகளையும் கர்த்தர் தாமே அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அவருடைய விருப்பத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் சுவாமி தேவரீர் தாமே நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பண தேவைகள் மற்றும் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலே கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் தேவரீர் தாமே ஏற்ற வேளையிலே சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே விசேஷமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த தேசத்தின் தலைவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவரே தாமே உம்முடைய ஞானத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற எந்த காரியங்களும் கர்த்தாவே இந்த தேசத்திலே சட்டமாய் வராதபடி சுவாமி தேவரே தாமே அவருடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் விட்டு வந்த இலங்கை இந்திய தேசங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவரே தாமே ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே நன்மையினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுற்றுள்ள சிறிய தேசங்கள் மற்ற தேசங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து கர்த்தாவே மக்கள் சமாதானமாய் வாழும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தாவே அந்த தேசங்களில் ஏற்படும்படியாய் தேவரீர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த
வேளையில விசேஷமாய் கத்தாவே உலகம் எங்கும் ஊழியம் செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மிஷனரிகளாய் தங்கள் சொந்த தேசங்களை விட்டு கத்தாவே எவ்வளவோ பாடுகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே கர்த்ததாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியத்திலே அநேக கனிகளை காணும்படியாய் கத்தாவே தேவரே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உயிர் ஆபத்துகள் மத்தியிலும் கத்தாவே உமக்காய் ஓடுகிற அந்த பிள்ளைகளை கத்தாவே தேவரே தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையின் மிகுதியான நேரத்தை தேவரே தாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஜெபிக்கும் பொழுது சபையாரை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அநேக நேரங்களிலே அன்னாளை போல தான் எல்லோரும் மௌனமாய் ஜெபிக்கிறீர்கள். நான் இயேசுவை போல நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்றால் இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து இனி வரும் நாட்களிலே ஜெபிக்கும் பொழுது சபையார் சேர்ந்து உரத்த சத்தமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உற்சாகப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே 2 குறிப்புகளுக்காக ஜெபித்து போதகர் கரத்திலே ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் எழும்பி நிற்போம். நேற்று தினம் காலையிலே ஒரு 8 மணிக்கு எனக்கு வவுனியாவிலிருந்து ஒரு போதகர் ஃபோன் பண்ணினார். அவர் சொன்னார், இந்த மாதிரி பாஸ்டர் சத்யன் சந்திரசேகரன் ஸ்ரீகோணமலையிலே சபையை நடத்தி வருகிற ஊழியக்காரர் திடீரென்று மாரடைப்பால் காலமானார் என்று சொல்லி. கேட்பதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருந்தது. ஊழியக்காரன் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருந்து ஊழியத்தை செய்திருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனாலும் மகிமையிலே பிரவேசித்தார் என்று சொல்லி அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். இந்த ஊழியக்காரர்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். அதே போல் சமீபத்தில் நேற்றைய தினத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக அந்த தெற்கு பகுதி இலங்கையிலே நடக்கிற எல்லா விதமான வெள்ள சேதங்களின் நிமித்தமாக சில உயிர் பலி, அநேகர் வீடு இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த வெளியில் பின்னாடி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து ஜெபம் பண்ண உள்ளே வந்துருங்க. தயவுசெய்து கண்களை மூடி இந்த ஊழியக்காரனுக்காக இந்த வேளையிலே ஜெபிப்போம். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கரங்களை உயர்த்தி இந்த ஊழியக்காரன் நினைச்சு பாடுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எலிசா மரித்து போகலாம், ஆனால் எலிசாவின் தேவன் இன்னும் மரித்து போகவே இல்லை. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியக்காரர்கள் மரித்து போகலாம், ஆனால் ஊழியத்தை கொடுத்த கர்த்தர் ஒருபோதும் மரிக்கவே இல்லை. அவர் இன்றைக்கும் என்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த வேளையில் அந்த குடும்பத்தை அந்த சபையை தாங்கி பிடிக்கும்படியாக சௌஸ்திர பலிகளை எல்லோருமாய் சேர்ந்து ஏறெடுப்போம். Rabashandarani Manabaradari, Darabalabarandari, Larabashadari, Calabarandari, Alaram, Rebababadarabalabagadaria, Durabalabaranda, Rebarabaguduri, Alara, Turabashandarani Manabarbara, Karankoti, Abhishekatul Nerami, Ania Pashele, and the Kudumbate, and the Sabaye, and the Visuasikali, Tanki Pedicambadiaga, Elormaga, Sharabakata, Rabashandalani Manabarandari, Alaram, Turabalabaradaria, Durabalabarandorama, Shandarani Manabarara, and the Kudumata Tangi Pedinga.
அந்த சபையை தாங்கி பிடிங்க. அந்த விசேஷமா அந்த சகோதரியை தாங்கி பிடிங்க. 3 பிள்ளைகளை தாங்கி பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியத்தை துவக்கின தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, மோசேயின் நாட்கள் முடிந்து யோசுவா எழும்பினது போல அந்த சபையிலே மகனை எழுப்பும்படியாக, அந்த மகன் மேலே உமது அபிஷேகம் கடந்து வரும்படியாக, உமது நாமத்தினாலே அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக, தைரியம் கடந்து வரும்படியாக, உன் தகப்பனோடு நான் இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை கடந்து வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. ராஜா, துதியும் ஆராதனையும் ஆண்டவரே தொடர்ந்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எம்மை பிரிக்காது என்பதற்கு சாட்சியாக அந்த குடும்பம், அந்த சபை எழும்பி நிற்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாருமாக. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, வெள்ள அனர்த்தங்களாலே தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், அந்த பகுதியில் இருக்கிற தகப்பனே ஆதரவற்று நிற்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை உதவிக்கரம் நீட்டும்படியாக அநேக காரியங்கள் ஆண்டவரை சரிப்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரை இந்த தேசத்தை தாங்கி பிடிக்கட்டும். முழு உலகத்துக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர், அண்ட சராசரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவே, உமது கரம் நீட்டினால் போதும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரை கர்த்தாவே. நம்புகிறோம், அமர்ந்திருக்கிறோம். ராஜா, என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும் என்பது போல இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Children, it's your day. What is the day? Kids Church. Can you give a big shout? Kids Church. Yeah, give a big shout. Right? Okay, right. Okay. You are ready to go? There are people out there. They will lead you. Go and sing and worship the Lord. Enjoy the presence of the Lord. Listen the word of God. Give your offering to God and God bless you. Please go to your Kids Church. கடந்த நாட்களிலே நமது சபைக்கு வேத பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக, கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், வேத பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்படியாக நல்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய ஸ்லாக்கியம் பெற்ற பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவங்க வந்திருந்தாங்க. இந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. பைபிள் ஸ்டடி ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்றவங்க கரவொலி எழுப்பி கர்த்தர நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அவர் போன வாரம் பண்ண பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, அது ஆசீர்வாதமாக இருந்ததுன்றவங்க கரங்களை தட்டி கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலே எனக்கு ஒரு 50 நிமிஷமாவது கொடுன்னு கேட்டார். அதனால் சீக்கிரமாக எல்லாவற்றையும் முடித்து இப்போ பாஸ்டர் கையில் தர விரும்புகிறேன். பாஸ்டர் 10:45 வரைக்கும் நீங்கள் போகலாம். கரங்களை தட்டி அன்பு போதகரை இயேசுவின் நாமத்தில் வரவேற்போம். தேங்க்யூ. ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இது நல்ல காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கவும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த முறை இங்கு வந்தபோது 12ஆம் தேதி வந்தேன். ஒரு 17 நாட்கள் இங்கே இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பலவிதமான ஊழியங்கள், வீடு பிரதிஷ்டை, பர்த்டே பார்ட்டிஸ், சபை ஆராதனை, மதர்ஸ் சண்டே, பைபிள் ஸ்டடி, இப்படி ஏராளமான ஊழியங்களிலே பங்கு பெற ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே மதர்ஸ் சண்டேயாக இருந்தால் நன்றாக இருக்கும் போல தெரிகிறது. ஒரே கொண்டாட்டமும் ஒரே சாப்பாடும் அப்படி இப்படி இருந்தது. அதனால் நன்றாக இருந்தது. ஆகிலும் இந்த 3 வாரங்களிலுமே பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இது இந்த நாள், இந்த முறை கடைசி நாள், கடைசி ஆராதனை. இந்த ஆராதனையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம்
1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஐசாயா chapter 44 verses 1 and 2. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இயேசு கிறிஸ்துடைய காலத்திற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா யாக்கோபுடைய காலத்திலிருந்து பல காலங்களுக்கு பின்னாலே வாழ்ந்து தூர காலத்துக்கு பின்னாலே உள்ளதான இன்றுள்ள இஸ்ரவேலரையும் சேர்த்து அவன் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது 3 பெயர்களை யாக்கோபுக்கு கொடுக்கிறான். அந்த 3 பெயர்களும் ஆவிக்குரிய அர்த்தமுடையதாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியுடையதாகவும் ஆவிக்குரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற பெயர்களாகவும் நான் பார்க்கிறேன். இதில் சொல்லும்போது யாக்கோபே என்று ஒரு பெயரை சொல்லுகிறான். அதற்கு பிறகு இஸ்ரவேலே என்று ஒரு பெயரை சொல்லுகிறார். அதற்கு பிறகு யெஷூரனே அப்படி என்று ஒரு பெயரை சொல்லுகிறார். எல்லாமே நல்ல பெயர்கள். எங்கள் ஊரிலே ஒரு சகோதரன் ஆட்டோ ஓட்டுகிறார். அவருடைய பெயர் மணி. அந்த மணி என்றதான சகோதரன் இந்துவிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சபையிலே போய் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு யாக்கோபு என்ற பெயரை கொடுத்தார்கள். அப்போது நான் அவரை ஜேக்கப் என்று கூப்பிடுவேன். ஜேக்கப் என்று பெயர் வைத்தார்கள். திரும்ப ஒரு நாள் அவருடைய ஆட்டோவிலே ஊருக்கு போகும்போது அவருடைய ஆட்டோவிலே போகும்போது, உங்களுக்கு ஜேக்கப் என்ற பெயர் தான் ஆரம்பத்திலே இருந்ததா என்று கேட்டேன். இல்லை, எனக்கு மணி என்றதான பெயர் இருந்தது, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு யாக்கோபு. அட பாவிகளா, உங்கள் பெயரை மாற்றினது யார் என்று கேட்டேன். மணி என்பது நல்ல பெயர். மணி, ராஜமணி, தங்கமணி. எங்கள் அப்பா பேர் ராஜமணி. ஆக மணி என்பது மணியான பெயர் அல்லவா? செல்வமணி. எப்படி மணி என்ற பெயரை போய் மாற்றி ஜேக்கப், யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன். எப்படி மாறிட்டுது பாருங்க. ரொம்ப குழப்பமான ஆட்கள், விவரம் தெரியாமல் அப்படி பெயரை வைத்து விட்டார்களே. அதனால் நான் சொன்னேன், இனி உங்களை நான் மணி என்று தான் கூப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த விவரம் எனக்கு தெரியாது, அப்போ என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் என்று நான் சொன்னேன். சிலர் இந்துவாக இருக்கும்போது முத்து என்ற பெயரை வைத்திருப்பார்கள். அந்த முத்து என்ற பெயர் நல்ல, முத்து எங்கள் சொத்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த முத்து என்ற பெயரை மாற்றி சாம்சன் என்று பெயரை மாற்றி விடுவார்கள். சாம்சனை மாதிரி மோசம், யாராக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், நான் உங்களை சொல்லவில்லை. சாம்சனை மாதிரி மோசமான ஆள் கிடையாது. தலையணைக்கு பேரில் அவன் மடியில் போய் தலையை வச்சு படுத்திருப்பான். அவன் அப்படி கட்டு போனவன். முடியெல்லாம் பறி கொடுத்தான். நசரேய விரதம் 3 பேர் எடுத்தார்கள். சாமுவேல் நசரேய விரதம் எடுத்தான், சிம்சோன் நசரேய விரதம் எடுத்தான், யோவான் ஸ்நாபகன் நசரேய விரதம் எடுத்தான். அந்த நசரேய விரதத்தை காத்து கொள்வதற்கு பதிலாக தலை வெட்டப்பட்டு மரித்தான். கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் காத்திருப்பான் யோவான் ஸ்நாபகன். அவன் நசரேய விரதம் எடுத்தவன். கடைசி வரைக்கும் அந்த நசரேய விரதத்திலே உறுதியாய் நின்றான் சாமுவேல். ஆனால் சிம்சோன் நசரேய விரதத்தை பறி கொடுத்தான். முடி வெட்டுறதுக்கு இடமில்லை என்று சொல்லி இங்கே $10 வாங்கி முடி வெட்டுறாங்க. அந்த அம்மா படியில் படுத்தோம். அவ கிளீனா எல்லாம் சகலகலா வல்லுனி. அவள் விவரமாக சேவ் பண்ணி விட்டா பாருங்க. அதனால் பேர்கள் வைக்கும்போது கொஞ்சம் கேட்டு, என்கிட்ட கேட்கணும் வேண்டாம், உங்கள் பாஸ்டர் விவரமான ஆள், அதனால் பாஸ்டர்கிட்ட கேட்டு ஐயா என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி, நம்ம பழைய பேர் இருந்தால், நல்ல தமிழ் பேர் இருந்தால் வைங்க, ஒன்றுமே இல்லைன்னா தமிழன் என்று வைங்களேன். அதில் என்ன கட்டு போகுது? அது தமிழன் என்று வைத்தா இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கிற ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? ஆக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த யாக்கோபு என்கிறதான இந்த மனுஷன், அவன் ஏமாற்றுக்காரன் என்ற வார்த்தை அதற்கு அர்த்தம். அவன் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். இஸ்ரவேல் என்கிறதான பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய பிரபு, தேவனோடு உள்ள இளவரசன், த பிரின்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அவன் ராஜா, இளவரசன், வாரிசு
என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு யெஷூரன் என்கிற ஒரு பெயரை உபாகமத்தில் அழகாக உபாகம் 33வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அவனுக்கு கொடுக்கிறான். யாக்கோபா இருந்த அதுக்கு பிறகு நீ இஸ்ரவேலாக மாறினாய். அதுக்கு பிறகு யெஷூரன். யெஷூரன் என்று சொன்னால் தி அப்ரைட், குற்றமற்றவன், கபடற்றவன், களங்கமற்றவன், சூப்பர் அப்படி என்று அந்த லெவலுக்கு வரும். இந்த பயணம் யாக்கோபிலே ஆரம்பித்ததான பயணம், இஸ்ரவேல் என்று அவன் எட்டி பிடித்ததான அந்த உயரம், அதற்கு பிறகு யெஷூரன் என்கிறதான இடத்திற்கு அவன் வந்ததான தூரம் 22 வருஷங்கள் பிடித்தது. 22 long years he traveled. He had a spiritual pilgrimage. ஒரு ஆவிக்குரிய யாத்திரையை அவன் தொடர்ந்தான். இப்போ 22 வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் இன்னும் யாக்கோபுன்ற ஸ்டேஜிலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஊட அவனுடைய ஏமாற்றுவத்தையும் அவனுடைய பழைய காரியத்தையும் அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஊட முன்னால் சபைக்கு வெளியே காட்டுவாங்க, இப்போ சபைக்கு உள்ளே வந்து காட்டுவாங்க. அப்படிப்பட்டதான லெவல் இருக்குது. யாக்கோபு ஏய் நீ பழைய ஆளல்லவா என்று சொல்லுகிறதான நிலைமை. அவங்க அண்ணனே சொல்கிறான், நீ உன் பேர் யாக்கோபு என்பது சரியல்லவா என்று சொல்லுகிறான். ஆக மோசம் போக்கினான், எடுத்துக்கொண்டான், வாங்கி கொண்டான். அவனை பற்றி யாக்கோபை பற்றி சொல்லும்போது எடுத்துக்கொண்டான், வாங்கி கொண்டான், மோசம் போக்கினான். இதுதான் அவனுடைய புத்தி. அப்போது அந்த நிலைமையிலிருந்து மாறி அவனை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் 20 வருஷம் கொண்டு போய் ஒரு இடத்துல போய் நையை புடைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவனுடைய பயணத்தில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 35வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆதியாகமம் 35வது அதிகாரம் 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தா ரொம்ப அழகாக அவனுடைய யாத்திரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாத்திரையிலே நினைவு சின்னங்கள் ஏராளம் ஏற்படுத்துகிறான். He built so many memorials. He passed on so many memorials in his life that mark his spiritual growth. அது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறிப்பிட்ட மையங்களாக அமைகின்றன. ஆனால் கடைசியில் ஒரு 2 பலிபீடங்களை கட்டுகிறான். பலிபீடம் கட்டுகிற போது தான் அவன் யெஷூரனாக மாறுகிறான். இப்போ நிறையவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மெமோரியல்ஸ்லேயே போயிட்டுருக்கிறாங்க. நினைவு சின்னங்களை மாத்திரமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு ஒரு பேரை வைப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெத்தேல்னு பேர் வைக்கலாம், வீட்டுக்கு எபனேசர்னு பேர் வைக்கலாம், வீட்டுக்கு வாயில் நுழையாத பேர் வைக்கலாம். அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அது அவங்கவங்க இஷ்டம், என்ன பேரையும் வச்சுட்டு போட்டோம். ஆனால் வேதாகமத்திலேருந்து பேர் வச்சா நாங்கள் இந்த வீட்டை கட்டினோம், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற நிலைமையில் வீட்டை கட்டுகிறாங்க. ஆனால் யாக்கோபு இந்த ஒரு அந்த நினைவு சின்னங்களை கட்டி கொண்டே போகிறான். பெத்தேல் என்பது அவனுடைய ஒரு நினைவு சின்னம். அது ஆரம்ப நினைவு சின்னம். உங்கள் சபைக்கும் அதுதான் பேர். அதனால் இந்த முதல் ஆராதனையில் நான் பெத்தேலை பற்றி பேசுவேன். அதுக்கு பிறகு ஆங்கில ஆராதனையில் திரும்ப அவனுடைய அடுத்த நினைவு சின்னம் மிஸ்பா. அதுக்கு பிறகு அடுத்த நினைவு சின்னம் மக்னாயிம். அதுக்கு அடுத்த நினைவு சின்னம் பெனியேல். அந்த இடத்துல வரும்போது தான், பெனியேலில் வரும்போது தான் அவன் இஸ்ரவேல் என்கிறதான பெயர் மாற்றம் பெறுகிறான். அது வரைக்கும் அவன் யாக்கோபு என்று தான் இருக்கிறான். அவன் பேர் மாறலை. He had to go a long way to attain the status of Israel. இஸ்ரேல் என்கிறதான அந்த நிலைமைக்கு வருவதற்கு அவன் ரொம்ப காலம் போக வேண்டி இருந்தது. அதுவே 20 வருஷம் போயிட்டு அதுக்குள்ள 4 பொண்ணுங்க கூட வந்துட்டாங்க. தனியாக போனவன், கோலும் கையுமா போனவன், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்பது நம்ம ஊரில் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒன்று வாங்கினால் 2 இலவசம், சேலைகள்லாம் கிடைக்குது. இவன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீ ராகேல கல்யாணம் பண்ணு, ஒருத்தி பின்னால் வருவான். நீ லேயாள கல்யாணம் பண்ணு, என்ன ஒருத்தி பின்னால் வரும். அதோட நிறுத்திக்கிட்டான். இப்போ 1 கூட்டா 1 வருது, இழுத்துக்கிட்டே வருதுப்பா அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிட்டான். அதுக்கு ஒரு 12 பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆத்தங்கரையில் வச்சு ஆண்டவர் அவனை நல்ல உருட்டி எடுத்து ஆல் நைட் ப்ரேயருக்கெல்லாம் வந்து அன்றைக்கு அப்போ தான் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணிட்டான். அப்போ தான் தனியாக இருந்து ஜோம் பண்ணுறான். இப்படி அவன் ஜோம் பண்ணி இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் பெறுகிறான். அவனுக்கு பெனியேல். அப்புறம் திரும்ப அவன் போய்கொண்டே இருக்கிறதான சமயத்தில் அவன் சுக்கோத் என்கிறதான இடத்துக்கு வர்றான். இதுக்கடையில் 5 நினைவு சின்னங்கள் வந்துட்டுது. சுக்கோத் என்கிறதான இடத்துல வந்த உடனே அவன் ஒரு பலிபீடம் கட்டுகிறான். 35வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது
34 35 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சுக்கோத் என்ற இடத்துல வரும்போது ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று அழகான ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அது அவன் பேரை விளங்க பண்ணுவதற்காக. நான் தூர ஊர்லேருந்து வந்திருக்கான்ப்பா, காட் ஆஃப் இஸ்ரேல். அதையும் இப்போ பாட்டுக்காரன் பாடும்போது ஏல் எலோஹே அப்படின்னு நடத்தி போடுறான். இஸ்ரவேல் நீ அந்த பலிபீடத்துக்கு முழு பேரையும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம பிள்ளைகள் அப்படி தான் பாடுது. நம்ம பிள்ளைகள் ஆவிக்குரிய அறிவு அவ்வளோதான் இருக்குது. ஏல் எலோஹே ஏல் எல்லோ பாடுறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு டான்ஸ் ஆடி பாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் முழு வசனத்தையும் சொல்லாமல் ஏல் எலோஹே இஸ்ரவேல், காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை கொண்டு போகிறாரு. ஏப்பா நீ திரும்ப பெத்தேலுக்கு போ, அந்த பெத்தேலில் போய் எனக்கு நீ ஆராதனை செய்யணும்னு சொல்லி ஏல் பெத்தேல், காட் ஆஃப் பெத்தேல், காட் ஆஃப் பெத்தேல்னு சொல்லி அப்போ ஆண்டவருக்குன்னு சொல்லியே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அப்போ பலிபீடம் கட்டுற அனுபவம் வருகிற வரைக்கும் நீ யெஷூரனாக மாற மாட்டேன். ஒன்றுலையோ யாக்கோவாக இருப்பேன். மெமோரியல்ஸை கட்டிகிட்டே போகலாம். மெமோரியல்ஸ்னால் சொல்கிறேன்னே, ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஒரு மெமோரியல், ஒரு நினைவு சின்னம். ஏன்னா ஊரில் போய் சர்ச்சில் எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு நினைவு சின்னம். ஊரில் போய் ஒரு கன்வென்ஷன் நடத்துறதுக்கு காசு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு நினைவு சின்னம். ஒரு 2 மிஷினரிக்கு காசு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு நினைவு சின்னம். இப்படி இந்த சபையில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன், அது ஒரு நினைவு சின்னம். இப்படி நினைவு சின்னங்கள் சொல்லி ஏராளம் சொல்லலாம். வீட்டுக்கு ஆண்டவருடைய பேரை வைப்பேன், அது ஒரு நினைவு சின்னம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது தேவனுடைய முகத்தை பார்க்கிறதான அந்த எல்லைக்கு வருகிறான். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். அதுக்கு பிறகு யெஷூரன் என்று வரும்போது பலிபீடம் கட்டுகிறான். பலிபீடம் என்று சொல்லும்போது ஆல்டர், மெமோரியல்ஸ் அண்ட் ஆல்டர்ஸ். அப்போ ஆல்டர் என்று வரும்போது ஒன்று ஆல்டர் பண்ணணும், ALTER, ALTAR, அதுதான் ஆல்டர். அந்த ஆல்டர் என்கிறதான இடத்திற்கு வரும்போது, ஆல்டர்னா கசாப்பு கடை. கசாப்பு கடை தான் ஆல்டருங்க. உன்னை வெட்டணும், உன்னை கொடுக்கணும், கழுத்தை வெட்டு, தோலை உரி, கொழுப்பை எரி அப்படின்னு சொல்லி. இப்போ கொழுப்பை எரிக்கிறக்காக நடக்கிறாங்க. அது கொழுப்பு கிடையாது, அது ஃபேட்டு கிடையாது, அது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் எடுக்கிறக்காக எரிக்கிறக்காக நீ நடக்கிற கொழுப்பு, FAT, ஃபேட் அப்படின்னா என்னது? கொழுப்பு. ஆனால் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன் திமிரு. கொலஸ்ட்ரால்னா திமிரு. அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறது? நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புலாம் என்னெல்லாமோ விளக்கம் சொல்கிறாங்க. நான் சொல்ல உனக்கு திமிரு ஏறி போச்சு, நட போ, தேனமும் நட, அதுதான் சொல்கிறது. அதனால் இந்த ஆவிக்குரிய படிகளில் நடந்து போட நிறைய பேர் இன்னும் பலிபீடத்தில் வைக்கவே, தங்களை பலிபீடத்தில் இன்னும் வைக்கலை. அதனால தான் புருஷன் பொண்டாட்டி தகராறு, அப்பா பிள்ளை தகராறு, பாஸ்டர் விசுவாசி தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் கசாப்பு கடையில் நீ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கவில்லை. பவுல் சொல்கிறார், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆனால் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த மெமோரியல்ஸை பார்ப்போம். அவன் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலுக்கு போய் இஸ்ரவேலிருந்து அவன் யெஷூரன் என்கிற எல்லைக்கு வரணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. கையை வைத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நீ பயப்படாதே, நீ யெஷூரன் என்கிற எல்லைக்கு வரும்போது ஆண்டவர் யாக்கோபுன்ற எல்லையிலையும் உன்னை சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இஸ்ரவேல் என்கிற எல்லையிலையும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஆனா யெஷூரன் என்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து நீ ஆசீர்வதிக்கப்படுகிறது போல ஒரு மேன்மை கிடையாது, நீ மேன்மை கிடையாது. ஏன்னா மோசே சொல்கிறான், யெஷூரனை புதிய தேவனை போல ஒருவரும் இல்லை என்பதாக உபாகமம் 33வது அதிகாரத்தில் சொல்கிறான். அப்போ உலகம் ஒன்றை பார்க்கும், உலகம் ஒன்றை பார்க்கும். யாக்கோபுன்னா ஹி ஸ்ட்ரகிள்ஸ் த்ரூ ஹிஸ் லைஃப். அவன் வாழ்க்கையில் மேடு பள்ளத்தில் ஏறி போய்கிட்டே இருக்கிறான்ப்பா. இன்னும் யாக்கோபா தான் இருக்கிறான்ப்பா. திடீர்னு நல்லா இருப்பாங்க. அப்படி சண்டை வந்துன்னா 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர், டு யூ வாண்ட் டு சீ மை ரியல் கலர்? ரியல் கலர் தான் வெளியே தெரியுதப்பா, உள்ளுக்கு வேற கலர் வேற இருக்குதோ. ஏன்னா டு யூ வாண்ட் டு சீ மை ரியல் கலர்?
விட மாட்டாங்க, ஒரு சில விட மாட்டாங்க. என்ன யாக்கோபு உள்ள கிடக்கிறான். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டடி. 28வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து அந்த யாக்கோபுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. எனக்கு நேரம் இருக்கணும், அன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அல்லது நாளைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் நான் அந்த ஸ்டடியை தொடர்ந்து எடுக்க முடியும். ஏன்னா 4 மணிக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டு போனால் போதும். ஐ கேன் டூ தேட். நான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு அதை பார்த்தாலே அவ்வளோ ஒரு ரசம். ப்ரைஸ் லார்ட். ரசம்னு சொன்னோன்னு நான் சாம்பாருக்கு போகாதுங்க. பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக குறித்து வச்சுக்கிடுங்க. ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை போட்டு நச்சரிக்காதுங்க. உங்கள் வேலையே இதுதான். இதனால தான் பவுல் சொன்னார், ஸ்திரீகள் சபையில் பேசாமல் இருக்கும்படியாக சொல்கிறேன். அவள் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு விளங்கல அப்படி ஏங்க அவர் என்ன சொல்றாரு அப்படி கேட்டா பவுல் சொல்றாரு, இனிமேல் பெண்கள் பேசக்கூடாது. அதான் சிலவன் சொல்லிட்டான், பெண்கள் இங்க வந்து பேசுதா. என்ன அழகா ஒரு சிவன் நடத்துறாங்க. ஏன்னா மேக்சிமம் பொண்ணுங்கள், எத்தனை பொண்ணுங்க எத்தனை ஆணுங்க இதில் இருந்து பார்த்தீங்களா? நமக்கு ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அழகா நடத்துறீங்க. பவுல் அதை சொல்லலை. இங்கே உள்ள சந்தேகத்தை நீ சபையிலே கேட்காத, வீட்டில் போய் கேட்டுக்கோ. அதனால் குறிச்சிக்கிடுங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஆதியாகமம் 35வது அதிகாரம். நிறைய போர்ஷன்ஸ் இப்படி கொடுத்துட்டே போகிறேன், ஆனால் நீங்கள் எடுத்து வாசித்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ ஆதியாகமம் 35வது அதிகாரம் 15வது வசனம். தி பெத்தேல் ஜேக்கப், the Mizpah Jacob, and the Magnaim Jacob, and the Peniel Jacob, and the El Bethel Jacob, and El Elohim Jacob. கடைசியில் பெத்தேல்ல முடிவான். அந்த 35 வரும்போது திரும்பவும் பெத்தேல்ல போய் ஒரு கல்லை நிறுத்தி அவன் எண்ணெயை ஊற்றுவான். அதுக்கு இடையில இவன் யாக்கோபில் இருந்து இவன் இஸ்ரவேலாக மாறி, இஸ்ரவேலில் இருந்து யெஷூரனாக மாறுகிற கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பாருங்கள், 28வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு வேர்சபாய் விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, இன்றைக்கு உள்ளதான குவைத், ஈரான், ஈராக் அந்த பகுதிக்கு பிரயாணம் பண்ணுகிறான். 500 மைல் தூரம் பிரயாணம் பண்ணுகிறான். சொந்த ஊரில் இருந்து 800 கிலோமீட்டர் தூரம் அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். சவுதி அரேபியாவில் உள்ளதான வனாந்தரத்தின் ஊடாக போகிறான். இன்றைக்கு சொன்னான், இந்த வனாந்தரத்து வழியாக போகிறான். அப்படி போகிற சமயத்தில் ஒரு இடத்தில் வந்தபோது ஒரு 3 நாள் பிரயாண தூரம் வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருந்து 3 நாள் பிரயாண தூரம் அந்த பெத்தேலுங்கிற இடம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு இடத்தில் வந்தபோது அவ்விடத்தில் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நேற்று அந்த ஹவுஸ் டெடிகேஷனில் பாஸ்டர் அந்த வசனத்தை வச்சு பேசினாங்க. அப்புறம் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்கு உள்ளும் உன் சந்ததிக்கு உள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னிடம் இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ்
என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடைய திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிரயாணத்தின் எல்லைக்கு என்ன? அவனுடைய பிரயாணத்தின் எல்லை என்ன? வாட் இஸ் இஸ் டெஸ்டினேஷன்? யெஷூரன். யெஷூரன் என்ற எல்லைக்கு அவன் போகணும். நான் யெஷூரன் எல்லைக்கு போகணும்னு சொல்லுங்க. உங்க மனைவி பக்கத்துல இருந்து அவங்கள பார்த்து சொல்லுங்க. எப்படி சிரிக்கிறாங்க? அந்த சிரிப்பிலே தெரியும், போவீரு போவீரு முஞ்ச பற்றி எனக்கு தெரியாதா? she is the right person who knows about you. மூஞ்ச பாரு, யெஷூரன் என்ற எல்லைக்கு போறாராம். யாக்கோபுலையும் மோசமான யாக்கோபா கிடக்குறீரு. நீர் யெஷூரன் இல்லை கண்டிப்பாக போவீங்க. நான் வசனத்தை எடுத்து பேசணும்னு சொன்னால் இந்த வசனம் நம்மை மாற்றும் வல்லமை விளைவு. வேதாகமத்தை தூக்கி ஆண்டவரை தோத்தம் பண்ணுங்க. வேதாகமத்தை நல்லா தூக்கி ஆண்டவரை தோத்தம் பண்ணுங்க. This word will change me. Hallelujah. இந்த வசனம் என்னை மாற்றும். Hallelujah. நான் இஸ்ரவேலாக மாறுவேன். நான் யெஷூரனாக மாறுவேன். என் தேவனை போல ஒருவரும் இல்லை. Hallelujah. Praise the Lord. அப்படி பார்க்கணும். யெஷூரனை போல ஒருத்தனும் இல்லை. நான் அப்படி மாறுவேன் ஆண்டவரே. அதே சமயத்தில் இப்போ யாக்கோபு மாதிரி ஒருத்தனும் இல்லை. யாக்கோபு மாதிரியும் ஒருத்தரும் இல்லை, யெஷூரன் மாதிரி ஒருத்தரும் இல்லை. யாக்கோபு இங்கே கிடக்கிறான். அவன் அந்த இடத்துல தூக்கி வச்சு அழகு பார்க்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அடுப்பு நெடியிலே கிடந்தாலும் ஆண்டவர் உங்களை அழகு பார்க்க விரும்புகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழகு பார்க்க விரும்புகிற தேவன். அதனால நீ யெஷூரனாய் மாறுவாய் மகளே, நீ யெஷூரனாய் மாறுவாய் மகனே. அதற்குரிய ஆரம்பம், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். அற்பமான ஆரம்பத்தினால அசட்டை யார் அசட்டை பண்ண முடியும்? நீங்கள் எப்படி நீ பீடி குடிக்கிறவளா? பீடி எங்கே குடிப்பிய? நீங்கள் ராயலாக குடிப்பிய. ஆமாம், நீங்கள் என்னத்தை குடிச்சிட்டு வந்தாலும் உங்களை யெஷூரனா இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் a life changing person. இயேசு உங்களை மாற்றுவார், வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். அப்போ இவன் புறப்பட்டு பாரு. இவன் புறப்படும் போது அந்த சந்தர்ப்பங்களை பார்த்தா இவன் வயிற்றுக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ளேயே சண்டை போட்டவன். 2 பிள்ளைகளும் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. வயிற்றுக்குள்ளேயே சண்டையா. அப்புறம் வெளியே வந்தா சும்மா இருப்பான்? அம்மா வயிற்றுக்குள்ளே சண்டை போட்டு அவன் யார் முதலாவது போகிறதுன்ற அவங்களுக்குள்ள பிரச்சனை. 2 பிள்ளை, யார் முதலாவது போகிறதுன்ற பிரச்சனை. அதனால யாக்கோபு நான் தான் போவேங்கிறான், ஏசா நான் தான் போவேங்கிறான், நான் தான் போவேன்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியில் ஏசா சொன்னான், நோ லெட் மீ கோ அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு அவன் குதிங்காலை பிடித்து கொண்டே வந்தான். சண்டையில் கடைசியில் காலை பிடிச்சி இழுத்துருக்கிறான். இவன் வெளியே வந்துட்டான். அதான் பைபிள் அப்படி தான் இருக்குது. வெளியே அப்படி ஆரம்பிச்சுதான் சண்டை. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். சிலது அப்படி இருக்கும். ரொம்ப பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா, வீட்டில் உள்ள பாலெல்லாம் அதுதான் குடிச்சு தீக்குது. அவங்க குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அம்மா கிட்ட சொல்லியே காரியத்தை சாதிப்பான். தமிழ்நாட்டில் அம்மாட்ட சொல்லியே காரியத்தை சாதிச்ச மந்திரிமார் நிறைய இருக்கிறாங்க. ஆமாம், அம்மாட்ட சொல்லியே காரியத்தை சாதிப்பான். அவங்க அம்மாவுக்கு அவன் சொல்ல பிள்ளை. அவன் ஏசாவோ வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான். அதனால பசியோடு வாரான். அண்ணன் பசியோடு வாரான். வேட்டைக்கு போயிட்டு பசியோடு வாரான். இவன் அல்வா கிண்டிகிட்டு இருக்கான். திருநெல்வேலிக்காரன் நினைக்கிறேன். க்ளீனாக அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கிறான். அல்வா கிண்டிக்கிட்டு இருந்து அவன் சொல்கிறான், எப்பா நான் சாகிறேன், எனக்கு அந்த கஞ்சியில் கூழில் கொஞ்சம் கொடு, சிவப்பாக்குன்றா, சிவப்பு நிறத்தில் கின்றா. அப்போ இவன் சொல்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு இன்றைக்கு விட்டு போடு. சேஷ்ட புத்திர பாகம்னு சொன்னால் 2 பிள்ளைகள் இருந்தால் சொத்தை 3 பங்காக வைப்பாங்க. 2 பங்கு மூத்தவனுக்கு, 1 பங்கு இளையவனுக்கு. பாருங்க, இளையா பிறந்தாலும் இளையவனா பிறக்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம ஊரில். அதே மாதிரி இந்த இளையவனுக்கு 1 பங்கா, மூத்தவனுக்கு 2 பங்கா. அதை ஏசா வச்சுட்டு அப்படியே டம்பம் அடிச்சுட்டு தெரியான். இவன் வசம் மாட்டினா, வா உன்னை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி, உனக்கு வேணுமா கஞ்சி வேணுமா, இதை தர்றேன், சேஷ்ட புத்திர பாகத்தை. அவன் சொல்றான், நான் சாக போறேன், இந்த பர்த் ரைட் எனக்கு எதுக்குப்பா, எடுத்துக்கோ
அப்படி சொன்னா, இப்படி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினார் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இப்படி வாங்கி கொண்டான். சாப்பாடு கொடுத்து மற்றவங்களை ஏமாத்துற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமாங்க, நான் உங்க ஊரை சொல்லுவேன். எனக்கு நிறைய பேர் சாப்பாடு கொடுத்தீங்க. ஐயோ, நான் மறக்கவே மாட்டேன். அந்த நண்டு ரசத்தெல்லாம் மறக்கவே மாட்டேங்க. கொள்ளு ரசத்தை மறக்கவே மாட்டேன். கொளுத்தவனுக்கு கொள்ள கொடுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, என்ன மறக்க, நீங்கள் அன்பா பிள்ளைகளாக சகோதரர்களாக என்னை ஏற்றுக்கொண்டீங்க, மறுபடியும் தாங்க, சரியா? நான் அதை சொல்ல. ஆனால் சாப்பாடு கொடுத்தே மற்றவங்களை ஏமாத்துறவங்க இருக்காங்க. இவன் அவங்க அப்பாவை சாப்பாடு கொடுத்து ஏமாத்தினான். எல்லாம் சாப்பாட்டில் தான் விஷம் வச்சு கொடுத்தான். அப்படி ஏமாத்துறவன் அவன் யாக்கோ க்ளீனாக எல்லாம் எடுக்கணும். ஆனால் ஒன்றும் தங்காது. ஏமாற்றி எடுத்தது ஒன்றும் தங்காது. அதனால் அவங்க சொன்ன, எங்கள் அண்ணா வீட்டுக்கு போ, மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவன் மாமா வீட்டுக்கு போகிறான். போகிறதான பிரயாணம். அவன் ரொம்ப தூரம் போகணும். 800 கிலோமீட்டர் தூரம். எந்த ஜிபிஎஸும் கிடையாது, எந்த டைரக்ஷனும் கிடையாது, ஹைவேயும் கிடையாது, மோட்டர்வேயும் கிடையாது. இவன் போயிட்டே இருக்கிறான். ஒரு கோல் ஒரு இதோட தான் போயிட்டுருக்கிறான். தலையணா கூட கிடையாது. அப்படி போகிறதான சமயத்தில் 10வது வசனம், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அதை தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். ஒரு இடத்துல வந்தபோது சூரியன் அஸ்தமித்தது. இந்தியாவிலே சூரியன் அஸ்தமித்து இந்த தேசத்துக்கு வந்தவர்கள் உண்டு. இலங்கையிலே சூரியன் அஸ்தமித்து இந்த தேசத்துக்கு வந்தவர்கள் உண்டு. இந்த தேசத்தில் இன்றைக்கும் இருக்கிற இடங்களிலே என் சூரியன் அஸ்தமித்து போயிற்று, எனக்கு வெளிச்சமில்லை என்று சொல்லி இவ்விடத்து கற்களிலே ஒன்றை எடுத்து தலைக்கு தலையணையாக வைத்து படுத்திருக்கிற என் பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை இஸ்ரவேல் என்னும் ஸ்தானத்துக்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். உன்னை யெஷூரன் என்கிற ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை யெஷூரன் என்கிற இடத்துக்கு ஸ்பிரிச்சுவலி you will grow, materially you will grow, in prosperity you will grow, in every area God will prosper you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்துக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இந்த மெமோரியல்ஸ் மாத்திரம் கட்டுற பிசினஸை விட்டு ஆல்டர் கட்டுற இடத்துக்கு நீ வந்தா கர்த்தர் உன்னை யெஷூரன்ங்கிற எல்லைக்கு கொண்டு செல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த லிப் சர்வீஸ் மாத்திரம் கொடுக்காம, பாட்டு மாத்திரம் பாடாம, சும்மா தோத்திரம் மாத்திரம் பண்ணாம உன்னை நொறுக்கி அர்ப்பணிக்கிற இடத்திற்கு வந்தா நீ யெஷூரன்ங்கிற ஸ்டேட்டஸுக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிச்சு போச்சுங்க. எங்க போறதுன்னு தெரியாதுங்க. எங்க போறதுன்னு தெரியாம அவ்விடத்து கற்களிலே ஒன்றை எடுத்து கேட்பாரற்று கிடந்த ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை தலைக்கு வைத்தான். அது தனக்கு சுகத்துக்காகவும் வைத்தான் அல்லது பாதுகாப்புக்காகவும் வைத்தான். ஒரு பாம்பு வந்தனா தூக்கி போடுறதுக்கு கல் உதவும். இந்த 2 பர்பஸுக்காக மல்டி பர்பஸ் அதை வைத்து அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல அண்ணனை ஏமாத்தியாச்சு, அப்பாவை ஏமாத்தியாச்சு, எல்லாம் முழுவதும் ஆஸ்பிரேஷன்ஸ், ஹவு டு become rich in this world. இந்த உலகத்தில் பணக்காரனாக மாறுறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இதுதான் உலகம் 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 உலகம். இதுதான் அவன் இருதயத்துக்குள்ள இருக்குது. கல்லை எடுத்தான், படுத்தான். அப்போ ஆண்டவர் நினைச்சிருக்கணும், come on get out, இனி இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் அதிலேயே சோழியை முடிச்சிருக்கணும். ஆனால் இரக்கமுள்ள தேவன் அவன் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. நீ எப்படி வந்திருந்தாலும் மகனே, எப்படி வந்திருந்தாலும் மகளே, இந்த ஆலயத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறபடினாலே உன் இருதயத்தை மாற்றி உனக்கு தரிசனம் கொடுக்கிற ஆண்டவர் இந்த கால வேளையிலே எங்க பிரசன்னமாக இருக்கிறார். இந்த கால வேளையிலே அவருடைய பிரசன்னம் இங்கே நிறைவாக இருக்கிறது. அவர் தம்மை உனக்கு காண்பிப்பார். படுத்திருக்கிறான். ஒரு சொப்பனம் கிடைக்குது. அந்த சொப்பனம் என்ன சொன்னா, வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த ஏணியில மேல உச்சில இருக்கிற, அதான் பெத்தேலுங்க, அதுதான் பெத்தேல். இது என்னது பெத்தேல் சொல்லுங்க. பக்கத்தில் சீட்டில் அடிச்சு சொல்லுங்க பெத்தேல். பக்கத்தில் சீட்டில் அடிக்கணும், தோளில் அடிக்கிறாங்க. என்ன ஆட்களப்பா, இது பெத்தேல். அப்போ பெத்தேல்னு சொன்னால் ஏணி, வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன். ஹல்லேலூயா. அந்த ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்காங்க. தேவதூதர்கள் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஏணி தேவையே கிடையாது.
அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ரெக்கை இருக்குது, அவங்க பறந்து போவாங்க. அந்த இம்ப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா, அந்த சிம்பாலிசம் என்னன்னு சொன்னா, யாக்கோவே நீ மேலே என்ன வந்தாலும் வந்துவிட மாட்டப்பா, நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட மாட்ட, உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, உனக்கு ஆராதிக்க தெரியாது, உனக்கு ஆண்டவர் நோக்கி பேச தெரியாது, ஆண்டவருக்கு கொடுக்க தெரியாது, நீ வரணும்னு சொன்னா உனக்காக நான் ஒரு ஏணியை வைக்கிறேன். கர்த்தருக்கு சோதரம். எப்படியாவது உன்னை மேலே கொண்டு போன்னு சொல்லி அநேக ஏதுக்களை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிறார். இன்றைக்கு காலவேளையில் உனக்காக ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை திருப்ப கொண்டு வருவேன்ப்பா, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு சொன்னதை நான் கண்டிப்பா செய்வேன் சொல்லி அங்கே சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது 16வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசம். எப்பெல்லாம் பெத்தேலுக்கு வர்றீங்களோ, பெத்தேல் நியூ லைஃப் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்புக்கு எப்பெல்லாம் வாரீங்களோ ஒரு பயங்கர பயம் இருக்கணும், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. 2 கையை வைத்து சொல்லுங்க, இது நல்ல கையை வைத்து சொல்லுங்க, இது தேவனுடைய வீடே அல்லாமல். கை நல்லா உயரட்டுமே. இந்த தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ இருந்த நம்ம இந்த தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்த நிலைமையிலேயும் உனக்கு முன்பதாக ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, நீ தகப்பன் தாயை இழந்து, நீ சகோதரனை விட்டு தூர தேசத்திலே தன்னந்தனியாய், நீ இந்த மெல்பர்னிலே, இந்த விக்டோரியா மாநிலத்திலே, இந்த ஆஸ்திரேலியா கண்டத்திலே நீ ஒருவேளை அனாதை போல உணர்ந்தாலும் உன்னை உருவாக்கின தேவன், உன்னை கொண்டு செல்வேன் சொன்ன தேவன், உன்னை இஸ்ரவேலாக மாற்றுகிற தேவன், யெஷூரனாக மாற்றுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார் மகளே, உன்னை கைவிட மாட்டார் மகனே. உனக்கு சொன்னது அவர் செய்வார். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வீடே எல்லாம். அந்த வீட்டுக்கு வர்றதை மாத்திரம் நிறுத்தாதுங்க. நான் அதை தான் சொல்கிறேன், இது தேவனுடைய வீடு. என்ன இருந்தாலும் 52 ஞாயிற்றுக்கிழமை வருது, 52 ஆராதனைகள் இருக்கிறது, அதுக்காவது ஒழுங்காக வாங்க. வேற என்ன ப்ரோக்ராமும் வைக்க வேண்டாம், வேற என்ன பாட்டியும் அன்றைக்கு வேண்டாம், இந்த ஆராதனை நேரத்தில் வேண்டாம். இங்கே வாங்க, இது தேவனுடைய வீடு, இதில் உன் வாழ்க்கை மாறும், இதில் நீ ஏறி செல்ல வேண்டிய ஏணி காணப்படும், இதுவரை உனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அழகாக கொடுப்பார். சொல்லப்பட்டு மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்ற பெயர் இருந்தது. அந்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எல்லாருமே லூஸ் என்று நான் சொல்லவில்லை, நிறைய லூஸாக தான் வருது இல்லையா, நிறைய லூஸாக தான் வருது. பக்கத்தில் சொல்லுங்கள், நிறைய லூஸாக தான் வருது. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இப்போ அடுத்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏ லூஸுன்னு சொல்லுங்கள். நிறைய லூஸாக தான் வேறு, நிறைய லூஸாக தான் வேறு. ஏன்னா காலேஜில் லூஸாக இருக்குது, கிச்சனில் லூஸாக இருக்குது, பெட்ரூமில் லூஸாக இருக்குது, வராண்டாவில் லூஸாக இருக்குது, வேலை ஸ்தலத்தில் லூஸாக இருக்குது, ரோட்டில் லூஸாக இருக்குது, எந்த இடத்துல லூஸாக தான் இருக்குது. லூஸ்னால் டைட் ஆகலை, இன்டாக்ட் ஆகலை, அது அதில் ஃபிட் ஆகலைன்னு சொல்லி அர்த்தம். லூஸாக இருக்குது, அது டைட் ஆகணும். ஆக இந்த லூஸுன்ற இடத்த அவன் பெத்தேலாக மாட்டினான். அதுதான் பெத்தேல். பெத்தேல்னு சொன்னால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. அதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் யாக்கோபுக்கு. முதலாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? தேவனுடைய வீடு. அதுக்கு முன்னால் என்ன? வயிற்றுக்குள்ள சண்டை, அந்த கிச்சனில் அவன் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், கூழ் காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதில் சண்டை. அப்போ அவன் அண்ணன் சட்டையை தூக்கி போட்டு இவன் போய் நான் தான் ஏசான்னு சொல்ல ஆசீர்வாதத்தை ஏமாற்றிவாங்க. இப்படியே ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு நிறைய வேலைகளை செய்தான். அப்போ அவன் இதை பார்க்கவே இல்லை. இப்போ சொல்கிறான், இது லூஸு, இது மாறணும், இது
பெத்தேலா மாறணும். 3 நாளைக்கு பிறகு சொல்லலாம். சிலருக்கு இது 3 வருஷம் ஆகும், சிலருக்கு 30 வருஷம் ஆகும், அதுக்குள்ள உயிரும் போயிடும். அதனால என்னடா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுல 3 அனுபவங்களை மாத்திரம் இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையில் சொல்றேன். அடுத்து ஆராதனையில் நான் மிஸ்பாவின் அனுபவத்தையும் மக்னாயிமின் அனுபவத்தையும் பெனியேலின் அனுபவத்தையும் சொல்லி இஸ்ரவேல் என்ற எல்லையில் ஆங்கில ஆராதனையில் நான் சொல்லி கொண்டு முடிக்க விரும்புகிறேன். அப்போ பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெத்தேலில் உள்ளதான முதல் அனுபவம், பெத்தேலின் முதல் அனுபவம் ஆராதனையின் அனுபவம். பெத்தேலின் 2வது அனுபவம் ஜெபத்தின் அனுபவம். பெத்தேலின் 3வது அனுபவம் தீர்மானங்களின் அனுபவம். அந்த வசனங்களை ரொம்ப அழகா பாருங்க, எழுதி கொள்ளுங்க. The first experience in Bethel is worship. The second experience in Bethel is prayer. The third experience in Bethel is decisions. சொல்லுங்க. முதலாவது ஆராதனை. நல்ல சத்தமா சொல்லுங்க. பெத்தேல்னா எங்கே போகிறீங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா பெத்தேல்னு சொல்லுவீங்க, சொல்லணும். இங்கே என்ன இருக்குது? 3 காரியம் இருக்குது. நம்பர் 1 ஆராதனை, நம்பர் 2 ப்ரேயர், நம்பர் 3 டிசிஷன்ஸ், தீர்மானங்கள். அப்போ முதலாவது பாருங்க, அவன் என்ன சொல்றான்? அதிகாலையில் யாக்கோபை இழந்து, சேர்ந்து வாசிங்க என்னோட. அதிகாலையில் யாக்கோபை இழந்து தன் கலைகையில் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. எண்ணெய் ஊற்றுறோம்னு சொன்னால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எண்ணெய் ஊற்றுகிறோம்னு சொன்னால் அது பான பலியாக தன்னையே ஊற்றுவதற்கு அடையாளமாக. இட் இஸ் சிம்பாலிக் that you pour yourself in that stone. அந்த சமயத்தில் அவனுக்கு வேற ஒரு சிம்பலுமே கிடைக்கல, வேற ஆராதனை சிம்பல்னு சொல்லி ஒண்ணுமே கிடைக்கல. அதனால கல்லை எடுத்தா, கல்லை நாட்டினா, அது சொன்னா இது தேவனுக்கு வீடாகும்னு சொன்னா. அதுல பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போறேன். ஆராதனையில நம்ம ஊற்றுகிற கிருபை. ஆராதனையில அங்கும் இங்கும் பார்க்காம ஒரு மனதோடு ஆராதிக்கிறதான, ஆத்மாவை ஊற்றி ஆராதிக்கிறதான அந்த கிருபை வேணும். இந்த ஆராதனையில் என்ன தான் பண்ணுறோம்? வந்தோடனே ஜெபம் பண்ணுறோம், அப்படி தானே? முழுவதும் ஜெபம் பண்ணுறோம், ஊட ஜெபம் பண்ணுறோம், நிறைய ஒரு ஜெபம் பண்ணுறோம், பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுறோம், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுறோம், உங்கள் பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுறோம், வசனத்தாண்டவர் பிட்டு தரும்படியாக ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் இதில் நிறைந்து இருக்குது. அது ஆராதனையில் ஒரு பகுதி. அதுக்கு பிறகு இதில் ஆலோசனை சொல்லுகிறோம். இந்த ஆலோசனைக்கு 100க்கு 100 அப்படியே ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு 100க்கு 100 அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்படியே இந்த பாயாசம் வைக்கிறீங்களா? நீங்கள் பாயாசம் வைக்கிறீங்களா? அன்றைக்கு தான் வச்சு தந்தீங்களே. அந்த பாயாசம் வைக்கும்போது பாருங்கள், எங்கள் ஊரில் பாயாசம் தான் இந்த பாசிப்பருப்பு பாயாசம்னு ஒன்று வைப்போம். அந்த பாசிப்பருப்பு பாயாசமே ஐயோ இப்போ சாப்பிடணும் போல இருக்குது, இப்போ சாப்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதில் சுகர் போட்டிருப்பாங்க. என்கிட்ட ஏற்கனவே சுகர் இருக்குது. அதனால் பாசிப்பருப்பு பாயாசத்துலேயும் சிலர் விவரமான ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் போட்டிருக்கிறதான கேஷ்யூ நட்ஸ் இல்லையா, அதில் போட்டிருக்கிற முந்திரி பருப்பு, அதில் இந்த ரேசின்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த காஞ்ச முந்திரி பழத்தை பாயாசத்துக்குள்ளே போட்டால் அது அப்படியே ஊறி வரும், நாக்கில் தண்ணி ஊறுதில்ல, அப்படி இருக்கும். பாயாசத்தை குடிக்க மாட்டான், அதை அரிச்சு அள்ளிடுவான். இவனை மாதிரி ஒருத்தனை முதலாவது விடவே கூடாது, அடுத்தவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆமாம், அதே மாதிரி சிலது ஆராதனைக்கு வருது. ஏன் ஆராதனையில் ஜெபம் இருக்குது, ஆராதனையில் பாட்டு இருக்குது, ஆராதனையில் ஆத்துமமே என் முழு உலக சூப்பராக பாடிச்சு. என்ன பாட்டு, என்ன ஆராதனை, அதுக்குள்ளே போகவே போகாது, அதுக்குள்ளே போகவே போகாது. இப்போ மத்தியானம் முடித்த உடனே எங்கே போய் சாப்பிடலாம், இதில் ஒரு டிபேட் பெருசாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வர்ற வரைக்கும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன முடியலை, உள்ளே போகும் புறவு தீர்மானம் பண்ணிக்கிடலாம். இப்போ இடையில நிற்குது. சும்மா அந்த முந்திரி பருப்பையும் இந்த முந்திரி பழத்தையும் எடுக்கிற ஜோலியை விட்டுக்கிட்டு ஆராதனையில் கெட் டீப்பர் இன்டு த வொர்ஷிப் சர்வீஸ். ஆராதனையில் உள்ளுக்கு போ. பிரைஸ் தி லார்ட். கெட் டீப்பர். பிரகாரத்தில் நிற்காத, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்காத, மகா
பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போறதுக்கு உனக்காக திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொன்னோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னதி முன் வாருங்கள் என்பதாக நாம சங்கீதத்தில் படிச்சோம் அல்லவா. மகிழ்ச்சியோட ஆராதனை செய், சந்தோஷத்தோட. மூஞ்ச இப்படியே நீட்டி வச்சுட்டு பண்ணாத, ஊர்ல உள்ள தகராறை நீட்டி வச்சுட்டு பண்ணாத. சனிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சதான போனு இன்னும் முடியல, இனி திங்கக்கிழமை வேலைக்கு போற வரைக்கும் நடக்கும். வர 6 நாள் வேலைக்கு போகும்போது முகத்தை நீட்டி வச்சுக்கிட்டே பண்ணுவேன். உனக்கு இல்லாத ப்ரெஷர் வரும், இல்லாத சுகர் வரும், படுத்துக்கிடுவேன். அப்படி சொல்ல பாட்டோம். ஆராதனையில் வந்து ஒன்று அப்படி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏப்பா ஆராதியப்பா, ஆத்மா விடுவிக்கப்படும். கை அசைச்சு கத்துற தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கை அசைச்சு கத்துற தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கை அசைச்சு கத்துற தோத்திரம் பண்ணுங்க. நம்மையே ஊற்றுவதற்கு கத்த கிருபை தருவாராக. பாடும்போது நம்மையே ஊற்றுவதற்கு கத்த கிருபை தருவாராக. வசனத்தை கவனிக்கும் போது நம்மையே ஊற்றுவதற்கு கத்த கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வர கதறி அழ கத்த கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆராதனை, அதுதான் பெத்தேல் ஐயா, அதுதான் பெத்தேல். திஸ் இஸ் பெத்தேல். லூசு போயிட்டு கர்த்தருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ போனதெல்லாம் லூசுன்னு நான் சொல்லல, ஆனா இதுதான் பெத்தேல் ஐயா, கர்த்தருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், வாருங்கள் பெத்தேலுக்கு போவோம். திரும்ப ஒருக்கா சொல்லுவான், பின்னால சொல்லுவான், அந்த 35 அதிகாரத்தில் சொல்லுவான், வாருங்கள் நம்ம எல்லாம் பெத்தேலுக்கு போவோம். கர்த்தர் என்னை முதலாவது சந்தித்த இடம் இது. கர்த்தர் உன்னை சந்திக்கிற இடம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வெறுமையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில அஸ்தமித்த சூரியனை கர்த்தர் உதிக்க பண்ணுவார். உனக்கு வெளிச்சம் வரும், சந்தோஷம் வரும், களிப்பு வரும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் வரும். நல்ல கரத்தை தலைக்கு மேல கொட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நீ எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் தருவா. நீ எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் தருவா. நீ எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் தருவார். ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பெத்தேல் ஆராதனையின் இடம். பெத்தேல் இரண்டாவது ஜெபத்தின் இடம். அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. 3 காரியங்களுக்காக அவன் ஜெபம் பண்றான். 3 காரியங்கள், 4 காரியத்துக்காக ஜெபம் பண்றான் பாருங்க. 20:21 அப்பொழுது யாக்கோபு ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? தேவன் என்னோடு இருந்து, கர்த்தர் என்னோட இருக்கணும், அவருடைய பிரசன்னம். அதுதான் முதலாவது கேட்க வேண்டியது. முதலாவது நீர் எங்களோட இரு ஆண்டவரே. உனக்கு எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் கர்த்தர் இருந்தா எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு சோதனம். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, மலைகளிலே திரிகிற 1000 ஆடுகள் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அவரை விட்டுட்டு நீ பொண்ணை தேடின பண்ணி கூட வரும். பண்ணி கூட வரும். அவரை விட்டுட்டு அவரை தேடினா அதுக்குள்ளேயே பொண்ணு இருக்குது, பண்ணியை விட்டுருவார் ஆண்டவர். ஆமா சொல்லுங்களா. அழகும் வாயாடியுமான ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொற்கடுக்கனுக்கு சமானம். இவன் பொண்ணு மூக்குத்தியை தான் தேடினான், அதைத்தான் இழுத்தா பண்ணி பின்னால வருது. இவன் என்ன சொல்லுவான்? that was not an expected guest. அது எதிர்பார்த்த விருந்தாளி அல்ல. இவன் மூக்குத்தியோட போயிடலான்னு நினைச்சான், இப்போ பண்ணியும் கட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். எப்பா கர்த்தர் மாத்திரம் போதும். கையை கும்பிட்டு சொல்லுங்க ஐயா, கையை வணக்கமா கும்பிட்டு சொல்லுங்க ஐயா. கர்த்தர்மா நல்ல சொல்லுங்களேன். கர்த்தர் மாத்திரம் போதும். கர்த்தர் இருந்தா வேலை வரும், கர்த்தர் இருந்தா வீடு வரும், கர்த்தர் இருந்தா பிள்ளை வரும், கர்த்தர் இருந்தா மருமக வருவா. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் இருந்தா அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க. வர வேண்டான்னு சில சொல்றாங்க. வரட்டியா, அவங்களும் பார்க்கட்டியா. கர்த்தர் மாத்திரம் இருந்தா போதும் சார். ஹல்லேலூயா. மதிப்பு வரும், மரியாதை வரும், சுகம் வரும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு சமாதானம் வரும். கர்த்தர் அதுதான் ஜெபத்துல முதல்ல பண்ண. ஆண்டவரே நீங்க என்னோட இருங்க ஆண்டவர். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உன்னோட இருப்பார். கர்த்தருக்கு தோத்திரம். வசனத்தின்படி வாழ்ந்தா கர்த்தர் உன்னோட இருப்பா. பாவத்தை விட்டா கர்த்தர் உன்னோட இருப்பா. கர்த்தர் உன்னோட இருக்கிறதுக்கு உனக்கு தடையா இருக்கிறதெல்லாம் வீட்டுல இருந்து தூக்கி தூர தள்ளு. பிரைஸ் தி லார்ட். வெடிய கசட்டு அது இது நாசமா போறது, நண்டு குரங்கு எல்லாம் தூக்கி தூர போடு. பிரைஸ் தி லார்ட். ஆமா. நியூயார்க்கில் ஒரு சகோதரன் போயிட்டு இருக்கிறேன். அவர் பாட்டு போடுற. பாஸ்டர் பாட்டு கேட்குறீங்களா பாஸ்டர்? எஸ் பாட்டு கேட்குற. மெட்ராஸ்காரர் பாட்டு போட்டா உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நல்ல பாட்டு. எனக்கு யாரும் பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதில்ல, அதனால பிரசங்கத்தை கூட பாடும். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே எல்லா நாளும். இப்படி பாடிட்டே வருது. கடைசியில் ஒரு சின்ன இதில்
ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்கு. அடப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இது அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன், யோ என்ன, நான் இளையராசா ரசிகனா இருந்தேன், இப்பதான் இயேசுராசா ரசிகனா வந்திருக்கிறேன். அதனால கொஞ்சம் போல பழைய கேசட்டெல்லாம் சேர்த்து நான் ரெக்கார்டு பண்ணினேன். கொஞ்சம் அடி. எங்க ஊர்ல ஆடு வெட்டும் போது வாலில் மாத்திரம் கொஞ்சம் முடி வச்சிருப்பான். எதுக்குன்னு சொன்னா இது செம்மறியாடா வெள்ளாடான்னு காட்டுறதுக்காக கிளீனா உரிச்சு. இப்ப சிலர் என்ன பண்றாங்கன்னா வால்ல கொஞ்சம் முடிய வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த பாரு, வால்ல கொஞ்சம் முடிய வச்சிருக்கிற. அப்புறம் கர்த்தருடைய பிரச்சனை எங்க இருக்கும்? கர்த்தருடைய பிரச்சனை எங்க இருக்குன்னு பா. இன்னைக்கு போய் எல்லாம் ஒரு கிளீன் பண்ணும், வீட்டை முழுதும் கிளீன் பண்ணு, ஷெல்ஃபை தர, அந்த வாலெல்லாம் தூக்கி தூர போடு, நிறைய இருக்குது. அப்ப நான் சொன்னேன், நீ இப்படி வச்சிருந்தா சித்தரும்பு மாத்திரம் ஒன்ன கடிக்காது, கட்டரும்பும் சேர்ந்து ஒன்ன கடிக்கணும். மோசமான ஆள். பழையதையும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, பழைய அசுத்தத்தையும் விட மாட்டாங்க, பழைய பாவத்தையும் விட மாட்டாங்க. எங்களுக்கு பெத்தேலும் வேணும், லூஸும் வேணும். சொல்லுங்க சொல்லுங்க, எங்களுக்கு பெத்தேல வேணும், லூஸு வேணும். பெத்தேல வேணும், லூஸு வேணும். ஏன் லூஸு? நீ பெத்தேல்னா பெத்தேல, லூஸுன்னா வெளியே போ. ஆமா, இவன் இவன் எங்க போறான்? வாட் இஸ் யுவர் ஜேர்னி? வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? வாட்ஸ் யுவர் கோல் டு ரீச்? ஜெஷூரன், யசூரன் என்கிற எல்லைக்கு வரணும். கையை நேர்த்தியா உயர்த்தி, நல்ல உயர்த்தி, திருச்செந்தூர்ல உயர்த்துற மாதிரி, பழனியில உயர்த்துற மாதிரி இப்படி உயர்த்தாம, யாமருக்க பயமே நீ உயர்த்தாம நல்ல உயர்த்துங்க, நல்ல வயது. யசூரன் சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, யசூரன். ஓ ஹல்லேலூயா, யசூரன், யசூரன், ஹல்லேலூயா. அந்த எல்லைக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அப்போ உன் ஜெபத்துல என்ன சொல்லணும்னா, கர்த்தர் என்னோட இருந்து. உனக்கு கண்ணாடிக்கு கண்ணாடி கிடைக்கும், செட்டு பல்லுக்கு செட்டு பல்லு கிடைக்கும். வயசானவங்களுக்கு சொல்றேன். ஆமாம், உனக்கு ஷூக்கு ஷூ கிடைக்கும். உனக்கு என்ன வேணுமோ, என்ன ட்ரெஸ் வேணுமோ ஆண்டவர் கொடுப்பார். என்ன ஃபேஷனில் வேணுமோ கொடுப்பார். ஆமாம், ஃபேஷன் மாத்திரம் பரிசுத்த குலைச்சலுக்கு எதுவான ஃபேஷன் இல்லாமல் நீ என்ன ஃபேஷனாக இருக்குனாலும் ஆண்டவர் விரும்பத்தான் செய்கிறார். உனக்கு டைக்கு டை கிடைக்கும், வழுக்கு மண்டைக்கு கிடைக்கும். எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். காட் வில் ப்ரொவைட். ஏன்னா நீ அது வேணும் இது வேணும் அப்படி பர்டிகுலராக கேட்காது. பர்டிகுலர் கர்த்தர் வேணும். ஹல்லேலூயா, கர்த்தர் வேணும். சொல்லுங்க, கர்த்தர் வேணும். பக்கத்தோட கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் வேணும், கர்த்தர் வேணும், கர்த்தர் வேணும், கர்த்தர் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வேணும்னு கேட்டா 10 ஏக்கர் நிலத்தை கொடுப்பார். கர்த்தர் வேணா 50 ஏக்கர் நிலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வேணா 10 பிள்ளையை கொடுப்பார். வேண்டாம் சாமி, 2லயே நான் படுற பாடுக்கு அளவே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் நீங்க இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பிள்ளை பெற்றுக்கணும். ஏன் மனைவி கிட்ட நான் சொன்னேன், 2 பிள்ளை பெற்றோன்னா நான் சொன்னேன், ஒரு ஆணுக்கு ஆணுத்துல, பெண்ணுக்கு பெண் தோண தேவை. முதல்ல 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, அதனால இனி 2 ஆம்பளை பிள்ளை நமக்கு அப்படின்னு சொன்னேன். நான் 2 பெத்தாச்சு, இனி பெறேன்னா நீங்க பெற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவ கிளீனா சொல்லி. இது நடந்தது, சத்தியமா நடந்தது. ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க கேளு, ஆண்டவர்கிட்ட தேவன் என்னோடு இருந்து, கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. நீ தீர்க்க ஆயுசோடு வாழுவாய், நீ நீண்ட நாள் வாழுவாய். நீ பெத்தேலின் அனுபவத்தில் இருந்து நீ பெனியேலின் அனுபவம் வரைக்கும் கடந்து செல்வாய். யசூரனின் எல்லைக்கு கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் என்னோட இருந்து, அப்புறம் நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி. ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு தேவை. ஐ நீட் யுவர் ப்ரொடெக்ஷன், ஐ நீட் யுவர் கைடன்ஸ். ஹல்லேலூயா. நீ போகிற பாதையில் எந்த பாதைன்னு சொன்னா அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவருக்கு எனக்கு பாதுகாப்பை தந்து ஆண்டவரே, பாதுகாப்பை தந்து ஆண்டவரே, அதில் குல்மால் ஒன்றும் பண்ணாமல், ஏமாத்து வேலை பண்ணாமல் நீ போனீன்னா அவர் உன்னை பாதுகாப்பார். அப்புறம் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து. ஹல்லேலூயா. உனக்கு சாப்பாடு கிடைக்கும். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதிமானுடைய சந்ததி. கையை உயர்த்துங்க, தைரியமாக உயர்த்துங்க. நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான், இயேசுவை தெய்வம் என்று நம்புகிற எல்லாரும் நீதிமான், இயேசுவை பின்பற்றுகிற
எல்லாரும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. 2 கையை வைத்து சொல்லுங்க, என் பிள்ளை சாப்பிடும், நான் சாப்பிடுவேன், என் பிள்ளை சாப்பிடும், என் பேர பிள்ளை சாப்பிடும், என் சந்ததி பரம்பரையாய் நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு ஆகாரம், உண்ண உணவு, உடுக்க வஸ்திரத்தை தாரும், தரித்திரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, தரித்திரங்கள் போவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படுகிற அனுபவங்கள் போவதாக. அதுதான் அவனுடைய ஜெபம். 3வது சொல்றான், 4வது சொல்றான், கேட்குறான், என்ன கேட்குறான்? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானா? ஆண்டவரே, நான் என்னுடைய டெஸ்டினியை அடையணும், என் எல்லைக்கு போன ஆண்டவரே, எங்கே போய் சேரணும், நான் அங்கே போய் சேரணும் ஆண்டவரே. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் ஆண்டவரே. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எந்த எல்லை வரைக்கும் போகணுமோ அந்த எல்லை வரைக்கும் நான் போகணும், என் படிப்பில் அந்த எல்லை வரைக்கும் போகணும், என் வேலையில் அந்த எல்லை வரைக்கும் போகணும், என் சமூக வாழ்க்கையில் அந்த எல்லை வரைக்கும் போகணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய டெஸ்டினி யெஷூரன் என்கிற எல்லை ஆண்டவரே. ஆனால் என்னுடைய உலக பிரகாரம் வாழ்க்கையில நான் எங்க போய் சேரணுமோ, என் தகப்பன் வீட்டுக்கு, என் தகப்பன் என்னை குறித்து சொன்னது, என் தகப்பன் என்னை குறித்து உடன்படிக்கை பண்ணினது, என் தகப்பன் எனக்காக ஜெபம் பண்ணது, அந்த எல்லைக்கு நான் போக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டா ஆண்டவர் அழகாக கொள்வார். பெத்தேல் இஸ் a place of worship. Bethel is a place of prayer. And Bethel is a place of decisions. தீர்மானம் எடுக்கிறதான ஒரு இடம். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. Praise the Lord. Hallelujah. 21வது வசனத்திலிருந்து திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். The Lord God will be my God. Hallelujah. கர்த்தர் தான் எனக்கு தெய்வம். Hallelujah. இயேசு தான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அம்மா தெய்வம் கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுக்கு அம்மா தெய்வம் கிடையாது. சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப உளத்தி சொல்றியா? நல்லா சொல்லுங்க, இயேசு தான் தெய்வம், இயேசுக்கு அம்மா தெய்வம் கிடையாது. அப்படி சொல்லுங்க. ஏன்னா தாய் இல்லாமல் பிள்ளை வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதனால் இங்கே சொல்லி, கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பா. இயேசு தான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசுவை தான் ஆராதிப்பேன், இயேசுவை மட்டும்தான் ஆராதிப்பேன். அதில் உறுதியாயிரு. அதில் ஒரு அந்த ஸ்ட்ராங் டிசிஷன். இது இயேசுவுக்கு பிடிக்காது, இயேசுவுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, தூக்கி குப்பையில் போடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேச ஆரம்பிக்கும் போதே இது இயேசுவுக்கு பிடிக்காது, புருஷன் பேச ஆரம்பிக்கும் வாயை அடைச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கையை பிடிச்சான்னு சொல்லுங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒருத்திக்கே புருஷனாக இருந்து சத்தத்தை கொஞ்சம் குரல் கம்மி பேசியிருப்பார். அந்த 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 இடம் வரும்போது சத்தத்தை கொஞ்சம் இறக்கி பேசுவார். ஒவ்வொருத்திக்கே புருஷனாக இருந்து, ஏன்னா சுதந்திரமெல்லாம் பறிபோகுது அவளும் சொல்லுவா, மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கே மனைவியாக இருந்து 2 பேரும் சுதந்திரம் போய் கடைசியில் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதோ வீட்டில் இருந்து ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் என்னை எத்தனையோ இடத்துல வந்து கேட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு தான் உன் தலையில் அப்படி எழுதியிருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி போய் முதலாவது கெட்டுச்சோத்தை அவுத்து கெட்டுச்சோத்தை குழப்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் அதுக்கடல ஒன்று வீராப்பா, எனக்கு எத்தனையோ இடத்துலேருந்து வந்தது. ஆமாம் வந்தது. இப்போ இவளுக்கு வருது கோபம், ஒன்று அடிக்கலாம் போல வருது. பேசாமல் இருப்பியா? கெட்டுச்சோத்தை அவுத்து வாடா கிளப்பி போகுது. அப்படி அவுக்காத, சோத்தை குலைக்காத. 2 விசில்னா 2 விசிலுக்கு வை, 3வது விசில் அடிக்காதன்னு சொல்ல. அதைத்தானே சொல்கிறேன். நீ 4 விசில் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க, பிறகு களி தான் சாப்பிடணும். கல்யாணம் முழுவதும் களியாத்தான் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் களியாத்தான். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அது ஸ்ட்ராங்காக இருக்கு. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்போ அவர் வாயை திறக்கும் போதே கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ண புருஷன் தானே, கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ண மனைவி தானே, வாயை சாத்திருங்க டக்குன்னு. ஈரம் என்னத்தை சொன்னீர்? கர்த்தர் எனக்கு தேவனாயிருந்தோம். இந்த வார்த்தை வராது. ஆமாம். சில உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு நடக்கும். எங்கள் வீட்டிலலாம் குழம்பு வச்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளை பாவம். இங்கே வந்து அது அப்ரெண்டிஸ், அது வந்து ஹவுஸ் சர்ஜன். அது இப்போ தான் பழகுது. என்ன பண்ணுறது? ரசத்தை கொதிக்க விட்டா ரசம் விஷம் ஆயிரும். உங்களுக்கு தெரியுமில்ல? நுர வரும்போதே இறக்கணும். ஈவா ரசத்தை கொதிக்க வச்சு ரசம் சாப்பிடுங்கன்னா அவ சொல்லுவா, இதை புசிக்க நாளில் சாகவே சாவாய்.
நான் அவனும் விளைஞ்ச கட்ட, அவனும் எஸ்தர் புஸ்தகத்தையே வாசிக்கிறான். செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு சாப்பிட்டு என்ன உயிரோட இருக்கிறானே, என்ன அழகா இருக்கு. அதனால கர்த்தர் உனக்கு தேவனா இருந்தா அவ இப்பதான் பழகிறா. இந்த டைப் ரைட்டிங் படிச்சிருக்கீங்களா? தட்டெழுத்து பயிற்சி போயிருங்களா? ASDF செமிகோலன் இப்படி போட்டு அடிச்சது ரொம்ப லாங் அகோ, so long ago, nobody knows how long ago. அப்படி அடிச்சு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இந்த சிரிப்போட கேட்டா ஓகேண்டிடுவார். எனக்கு முடியலைங்க, 1 hour கொடுத்தா முடியலைங்க. முடிக்கணும்ல, பாயிண்ட முடிக்கணும்ல. அப்ப என்ன சொல்றேன்னா அவ அப்பந்தான் படிக்கிறான். வந்து குழம்பு அடியே ஸ்டீஃப்னி அடிச்சு வைக்கிறான். இப்படி பழகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு ஒரு அப்ரிசியேஷன் பண்ணலையா? சாப்பிடும்போது ஒரு அப்ரிசியேஷன் பண்ணோம். ஏமா நல்லா இருக்குது, ஏன்னா உப்பு கூடனா உப்பு கூடணும், உப்பு கூடுதல்னு சொல்லி பிளண்டாக மூஞ்சி சுருங்க வைக்காதுங்க. ஏமா உப்பிட்டால் உப்பிடுவாய். அந்த தமிழ் உங்களுக்கு புரியுதா? உப்பு போடாமலே சிலது உப்பிக்கிட்டு போகுது, அது வேற. உப்பிட்டால் அதான் 2 பேரும் சிரிச்சுக்கலாம், 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கலாம். அதுக்காக இதை மனுஷன் சாப்பிடுவானா? அதனாலதான் உமக்கு கொடுத்துருக்குது. மனுஷன் சாப்பிடாதான் உமக்கு கொடுத்துருக்குவே. அப்ப கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பா. இப்ப இருக்கிற தூசண வார்த்தை, கெட்ட வார்த்தை எடுத்து பேசுறது, உங்க குடும்ப வாக்கில் பேசுறது எல்லாம் மூட்டை கடிச்சு இன்னைக்கோட ஓட்டிடணும். இது பெத்தேலுக்கு வந்திருக்கிற இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கையை கொட்டு, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. இப்போ போறதா நான் நிறைய பாதையெல்லாம் மாறிடும். இன்னைக்கு பெத்தேலுக்கு வா, லூஸ் விடு, கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, லூசை விட்டு பெத்தேலுக்கு வா. அதுக்கு பிறகு என்ன 2 குறிப்பு 2 நிமிஷத்தை சொல்றேன். நான் நிறுத்தின இந்த தூண், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடா. தேவனுடைய வீட்டை பற்றி ஒரு தீர்மானம், கர்த்தரை பற்றி ஒரு தீர்மானம். A decision about your God who sent Jesus Christ, his only son, as your savior to die for you on the cross of Calvary. ஹல்லேலூயா. அந்த தேவனை குறித்து ஒரு தீர்மானம். எனக்காக கல்வாரியில் வந்து ஜீவனை கொடுத்தீங்களப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அழகா சொல்றேன். கர்த்தருடைய வீட்டை குறித்து. இந்த வீட்டில் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன், பாட வேண்டிய பாட்டை பாடுவேன், ஆராதிக்க வேண்டிய ஆராதனை பாடுவேன், எடுக்க வேண்டிய லீடர்ஷிப்பை எடுப்பேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே. அழகா சொல்லிட்டு 3வது தீர்மானத்தை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. 3வது தீர்மானம் அழகா சொல்லியிருக்கு. கர்த்தர் நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்து. என்ன அழகா சொல்றேன். கர்த்தர் தர எல்லாவற்றிலேயும் தசம பாகம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகம். இப்படி சொல்லி கொடுத்தா ஒரு அம்மா சொல்லுது சதம பாகம். அது 100ல் 1. சில அந்த 100ல் 1 கூட கொடுக்க மாட்டேங்குது. எப்படி உருப்படும்? எப்படி ஃபைனான்சியல் சிச்சுவேஷனில் கர்த்தர் ஒரு விருத்தியை கட்டிடுவார். ஆனால் இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த தீர்மானம், ஆமாம் இந்த தீர்மானம், ஆராதனை, ஜெபம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 3வது டிசிஷனில் கர்த்தரை குறித்து ஒரு தீர்மானம், கர்த்தருடைய வீட்டை குறித்து ஒரு தீர்மானம், கர்த்தர் தருகிறத வைத்து ஒரு தீர்மானம். கர்த்தர் தர்றதுல நீ தசம பாகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே கொண்டு வரணும். அவன் சரியாக கொடுக்கல. தக்காளியை கொண்டு வந்தான், பலப்பழத்தை கொண்டு வந்தான், மாம்பழத்தை கொண்டு வந்தான், எல்லாம் கொண்டு வந்தான். அவன் சரியாக நல்ல இருதயத்தோடு கொண்டாடுறதுனால அவனை காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. இவன் ஆவேல் பலி செலுத்துறதோட காணிக்கையை கொடுத்தான், அதனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நல்ல முழு இருதயத்தோட ஆண்டவர் கொடுக்கறதில்ல. தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்துங்க. இந்த சபையில் தசம பாகத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காணிக்கை மாத்திரம் கொடுக்கறதுல ஆண்டவர் பிரியப்படலை. ஆண்டவரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம சும்மா ஸ்பேரிங்காக எதையாவது கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லையே. நிறைய தராரு. நல்லா தாங்க ஆண்டவர் இல்லை கேட்குறீங்க, தசமாக கொடு. நான் ஊரில் சொல்லும்போது சொல்லுவேன், கோழி முட்டை விட்டா கூட 10 முட்டையில் 1 முட்டையே கொடு. அவன் உடனே சொல்லுவா, ஏன் கோழி ஒரு காலம் 10 முட்டை விட்டதே கிடையாது மாஸ்டர், விடுமா, நீ கொடுக்காதவா உன் கோழி விடுமா, 8 முட்டையில நடத்தும்.
அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாக சத்தமும் போடும். கக்க வில்லன் சிரிச்ச மாதிரி சிரிச்சிட்டு போ. அதனால தசவாகம் கொடுக்கலையா, வில்லன் சிரிச்ச கோழி மாதிரி தான் நீ இருக்கிற. அதுதானே சொல்றேன். அதனால தசவாகம் கொடு. 8 முட்டையில் ஒரு முட்டை கொடுக்க வேண்டாம், முதல் முட்டையை கொடு. முதல் முட்டையை கொடுக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். 3வது முட்டையை கொடு. அதுதான் ஓரளவுக்கு நார்மல் முட்டையாவ. ரொம்ப சந்தோஷமா கொடுக்காத. 10 முருங்கைக்காய் காய்ச்சுதான், மனைவி அடிக்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் வச்சுக்கோ, அது வேற. 10 முருங்கைக்காய் மனைவியை அடிக்கிறத பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். 10 தேங்காய் விளைஞ்சுதா ஒரு தேங்காயை கொடு, 10 தக்காளி விளைஞ்சுதா ஒரு தக்காளியை கொடு. குடியா, கர்த்தருக்கு குடியா. 1000 வாங்குறியா, 100 கர்த்தருக்கு கொடு. 2000 வாங்குறியா, 200 கர்த்தருக்கு கொடு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நான் திருச்சியில் பாஸ்டராக இருக்கும்போது, பாஸ்டர் 5000 ரூபா சம்பளம் வாங்குறேன். அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டரில் 5000 ரூபா சம்பளம், 1981. ஐயா நான் 5000 ரூபா சம்பளம் வாங்குறேன், 500 ரூபா தசம் வாங்க கொடுத்துட்டு எங்கே போகிறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, வீட்டுக்கு போகிறோம். எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, என் மனைவி 5000 ரூபா சம்பளம், நாங்கள் பிடி டீச்சர்ஸ். அப்போ பிஎட்னா நான் எனக்கு என் மனைவிக்கு 5000 ரூபா, எனக்கு 5000 ரூபா, நாங்கள் 1000 ரூபா தசமாக கொடுத்துட்டு என்னத்தான் சாப்பிட்றது? சோறு சாப்பிடும், கிழங்கு சாப்பிடாதையும், காது அடைச்சி போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி விட்டேன். இப்படி சிலருக்கு நிறைய கேள்வி இருக்குது. தசம பாகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு டோன்ட் ராக் காட், தேவனை கொள்ளையிடாத, கொடு. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. பெத்தேல் என்பது ஆராதனையின் இடம், பெத்தேல் என்பது ஜெபத்தின் இடம், பெத்தேல் என்பது தீர்மானங்களின் இடம். இன்னைக்கு இது தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எளிமையை நிற்போமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நின்று கர்த்தரை ஆராதிப்போம். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நில்லுங்க, வேகமாக எளிமை நில்லுங்க, பயபக்தியோட எளிமை நில்லுங்க, கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெத்தேலின் அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கேட்ட சத்தியத்துக்காக கொஞ்சம் எல்லோருமாக கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு எல்லோருமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எல்லா நன்மைகளுக்கு நேராக தேவன் நடத்துவார். இன்றைக்கு யாக்கோபை நடத்தின தேவன் நிச்சயமாய் உன்னை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் உன்னை நல்ல நன்மைகளுக்கு நேராக நடத்துவார். விடாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லோருமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் கைவிட மாட்டேன் என்றே, சொன்னதை செய்யும் வரை என்னை கைவிட மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் வரை என்னை கைவிட மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா பரலோகத்தின் வாசல், மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரப்புவாய் என்றிடே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கும் கிழக்கும் வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிட மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். தலைக்கு மேல கரங்களை தட்டி பாடுவோமாமே. வாசல் என் ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் இயேசுவின் நாம மகிமைக்காக உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் உன் வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது 3 காரியம். துதியுங்கள், ஜெபியுங்கள், தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, வருகிற சனிக்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு வாக்குத்தத்த உபவாச ஆராதனை உண்டு. சபை குடும்ப முகாம் ஜனவரி 2 முதல் 5 வரை 2018 நடக்க இருக்கிறது. தயவு செய்து இதனுடைய விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து பெயர் பதிவு செய்து கொள்ளும்படி அதை கேட்டுக்கொள்கிறோம். அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சபை கட்டணத்தினுடைய வங்கி கடன் தொகையினுடைய செலுத்துகிற காரியங்களை நீங்கள் இதனுடைய விவரங்களை தெரிந்து அதன்படி செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர், நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உண்மையிலேயே வேதத்தினுடைய பல காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள, எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களை ஒரு பெரிய பாத்திரமாக பயன்படுத்தினார். நீங்கள் நிரம்பி வழிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் தொடரணுன்றவங்க ஆங்கில ஆராதனையில் கடந்த வாரம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இருந்து கொஞ்ச நேரம் செலவு பண்ணி நீங்கள் ஆங்கில ஆராதனை இருந்துட்டு போங்க. முடிந்த உடனே இங்கே சில கேக் கட்டிங்ஸ் இருக்குது. ஆகவே துரிதமாய் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு.